அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கான்ட்ரா முதலீட்டு முறையை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். கான்ட்ரானா மாற்றி யோசிக்கிறது. சீப்பாக கிடைக்கிறத பல்காக அள்ளுறதுக்கு பேர் கான்ட்ரா இன்வெஸ்டிங் கிடையாதுங்க. நல்ல தரமான பங்குகளை நல்ல வேல்யூவில் பிடிக்கிறது தான் கான்ட்ரா இன்வெஸ்டிங்கு. 2008 பியர் மார்க்கெட்டில் 60% மார்க்கெட் உடையும் பொழுது தரமான கம்பெனிகளை அள்ளுறதுக்கு பேர் தான் கான்ட்ரா இன்வெஸ்டிங்கு. அதே சமயம் ரியல் எஸ்டேட் மாதிரி முதலீடுகளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் 2005க்கு முன்னாடி ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அப்போ அள்ளியிருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் ரெண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ஆயுசு முழுக்க உழைக்கணும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு வட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். இது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு, அதாவது பில்டிங்க்கு காசு கிடையாது. உங்களுக்கு நிலமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அந்த ஃப்ளாட் உதவியாக இருக்குமே தவிர அந்த ஃப்ளாட்டில் இருந்து பெருசாலாம் அப்ரிஷியேஷன் ஆகாது. இதை தான் நம்ம தொடர்ந்து கான்ட்ராவாக எங்கே வேல்யூ இருக்குது அதை பார்த்து முதலீடு பண்ணுங்கள். உதாரணமாக தங்கம் 2013 19 வரைக்குமே ஃப்ளாட்டாக கடந்துச்சு. அப்போ நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ட்ரேட் வாரை கையில் எடுக்கிறாரு, டேரிஃப் போடுறாரு. உலக நாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி குளோபலைசேஷனில் இருந்து ப்ரொடெக்ஷனிசம், அவங்க நாட்டு மக்களை அவங்க நாடை பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க நாட்டில் ஆள் இல்லை, அவங்க நாட்டுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது, அவங்க நாட்டுக்கு பொருட்கள் தேவைப்பட்டது. அதனால் எமர்ஜிங் எக்கானமியான இந்தியாவில் இருந்து சைனாவில் இருந்து என்ன மாதிரி பொருட்களை இம்போர்ட் பண்ண முடியும், எப்படி ஆட்களை அங்கே எடுத்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி யோசிச்சு தான் உலகம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மாதிரி நாடுகள் கடனில் தத்தளிக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கிற பிரச்சனை தாங்க. ஆனால் அதை ஒரு நியூஸாக மாற்றி மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிதுன்னா அது ஒரு கான்ட்ரா வாய்ப்பு தான். ஏன்னா எக்கானமி செட் ஆயிடுச்சு, அவங்க கடனில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பணத்தை பிரிண்ட் பண்ணி இன்னமும் அது பெருசாகிட்டே தான் போகும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும் பொழுது மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும் அல்லது மார்க்கெட்டே பயந்து பயங்கரமாக கிராஷ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறது வழக்கம்தான். இந்த வழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு துணிச்சலாக நல்ல பங்குகளில் முதலீடு எடுக்கிறதுக்கு பேர் தான் கான்ட்ரா இன்வெஸ்டிங். சரி, ட்ரம்ப் இந்த மாதிரி பிரச்சனைகளை உள்ளே எடுக்கிறதுனால ஒரு இந்தியன் இன்வெஸ்டராக இருந்தால் எஃப்எம்சிஜி பேங்கிங் செக்டரில் நம்ம நல்ல பங்குகளை பிடிக்கலாம். ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே ஐடி ஃபார்மா செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கான்ட்ரா பெட்டு. ஏன்னா யூஎஸில் வர்ற அந்த ரிசெஷன் ஃபியர் அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போயிடும், மறுபடியும் திரும்பும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த செக்டரில் உள்ள நல்ல தரமான பங்குகளை தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படியா இருந்தாலும் ஒரு 2 வருஷத்தில் சால்வ் ஆகும். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம லாபத்தை அதிகமாக அல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனிகளை நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வர்றீங்க, வருஷக்கணக்காக உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ட்ரா முதலீடு நண்பர்களே. விஐ, எஸ் பேங்க்கு, சுஸ்லான் இந்த மாதிரி பல முதலீட்டாளர்களை நஷ்டப்படுத்தி திவாலாகி எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்த பங்குகளை பல்காக அள்ளுறதுக்கு பேர் பென்னி இன்வெஸ்டிங். அது கான்ட்ரா இன்வெஸ்டிங் கிடையாது அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத கான்ட்ரா இன்வெஸ்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போது இந்த வீடியோ பதிவில் எக்ஸ்பர்ட்ஸ்னால் யார்? ஒரு ஃபண்டு மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ, இந்த ஸ்லைடில் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த லோகோ ஐசிஐசிஐனுடையது, ரைட் சைடு இருக்கிற அந்த 3 சர்க்கிள் உள்ள லோகோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டினுடைய லோகோ. ஸோ இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸுமே கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கான்ட்ரா ஃபண்டுன்னு இருக்குது, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. இவங்க 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா அவங்க பல எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ணி எம்ப்ளாயீஸ் வேலை பார்த்து ரிசர்ச் பண்ணி இவங்க கான்ட்ரா இன்வெஸ்டிங்
பண்ணுறதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை, கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எந்த மாதிரி கான்ட்ரா பெட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நண்பர்களே. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினா எல்லாத்தையுமே ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஃபண்டுன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு தீம் இருக்குது. அதாவது நாங்கள் இத்தனை செக்டரில் வந்து முதலீடு பண்ண போகிறோம், எந்தெந்த செக்டர்லாம் முதலீடு பண்ணுறாங்க, எந்தெந்த செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்குறாங்க, அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, இந்த ஃபண்டு மேனேஜர் வந்து யார், இந்த ஃபண்டு மேனேஜரை பற்றி மார்க்கெட்டில் என்ன ரெப்புடேஷன் இருக்குது, இந்த ஃபண்டுக்கு புது ஃபண்டு மேனேஜர் மாற்றினா அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அடாப்ட் பண்ணுறாரு, அவருடைய போர்ட்ஃபோலியோவில், அதாவது இந்த ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றாரு, இந்த ஃபண்டை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆல்ஃபா எவ்வளவு ஜென்ரேட் பண்ணுது, ஆல்ஃபாங்கிறது பெஞ்ச் மார்க் ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்ன் தருதா, அல்லது இந்த ஃபண்டு இதே ஃபண்டு கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்டை விட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஃபண்டில் நம்ம தொடர்ந்து இருக்கலாமா, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் உள்ளே வருது வெளியில் போகுது, இந்த மாதிரி இந்த ஃபண்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபண்டிலேயே வந்து டிவிடெண்ட் இல்லாமல் க்ரோத் ஆப்ஷனில், டைரக்ட் ஆப்ஷனில் நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலமாக தான் ஓரளவு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ், நீங்கள் பெட்டர் ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்த்து இருக்கலாம் நண்பர்களே. சும்மா வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினேன் ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. சரி, இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபண்டு நீங்கள் வாங்குறீங்க சரிங்களா, அப்போது அந்த ஃபண்டை பற்றி எப்படியெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டையும் ஐசிஐசிஐ கான்ட்ரா ஃபண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த எஸ்பிஐ கான்ட்ரா டைரக்ட் க்ரோத் பிளான் இதனுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக போய் அந்த ஃபண்டினுடைய கீ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோஸை பார்க்குறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க்கான நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுனால தான் அது க்ரீனில் இருக்குது. 7.15 வெர்சஸ் 5.56. 5.56 அப்படிங்கிற நம்பர் பெஞ்ச் மார்க்காகவும் 7.15ங்கிறது இந்த ஃபண்டினுடைய வளர்ச்சியாகவும் இருக்கிறதுனால இந்த ஃபண்டு வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட நல்லா பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு அர்த்தம். இந்த கீ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோஸை அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபண்டு இன்னமும் தொடர்ந்து ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆல்ஃபாங்கிறது ஒரு பேராமீட்டர்னா, ஷார்ப் அப்படிங்கிறது அடுத்த பேராமீட்டர். அதாவது ஃபண்டு மேனேஜர் அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு, நீங்கள் கொடுக்குற காசில் ஸ்டாக் வாங்குறாரு. ஸோ அவர் ரிஸ்க் எடுத்து வாங்குற ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபண்டு வந்து எவ்வளவு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுது. அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அதிகமாக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.32 வெர்சஸ் 5.86. அந்த 5.86 அப்படிங்கிறது வந்து பெஞ்ச் மார்க்கு. அப்போது இவர் எடுக்கிற ரிஸ்க்குக்கு புவர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், அவர் எடுக்கிற ரிஸ்க் அளவுக்கு ரிட்டர்ன் வந்து இந்த ஃபண்டு வந்து ஜென்ரேட் பண்ணலை அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். பீட்டாங்கிற பேராமீட்டர் வந்து அந்த ஸ்டாக்கோ அல்லது ஃபண்டோ மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுனுக்கு வந்து எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. நம்ம வீடியோக்களில் லோ பீட்டா ஸ்டாக்ஸை பற்றி பேசிகிட்டே வர்றோம். லோ பீட்டா ஸ்டாக்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் ஒருவேளை வந்து 1% உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த லோ பீட்டா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் உடையிறத விட கம்மியாக தான் உடையும். 1%னா இது 0.5% உடையலாம், அல்லது 0.9% கூட உடையலாம். ஸோ மார்க்கெட் உடையிறதுக்கு கம்மியாக உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து லோ பீட்டா ஃபண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.86ங்கிற வேல்யூ வந்து நிஃப்டி இண்டெக்ஸினுடைய 0.85 அப்படிங்கிற ரேஷியோ வேல்யூவை விட அதிகம். 0.01% வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பீட்டாவிலையும் வந்து இந்த ஃபண்டுங்கிறது வந்து நெகட்டிவாக இருக்குது. நம்ம எஸ்பிஐ கான்ட்ரா டைரக்ட் க்ரோத் பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பீட்டா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது அந்த ஃபண்டு அப்படிங்கிறத குறிக்கிறது சரிங்களா. அதாவது நீங்கள் உள்ளே எடுக்கிற ஸ்டாக்கு வந்து பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸால் பிடிச்ச ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் உடஞ்சாலும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக்கை விற்க மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஸ்டாக்காக பிடிச்சிருந்தாருன்னா இந்த பீட்டாங்கிற வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது மார்க்கெட் வாலட்டைல் பர்ஃபார்மன்ஸை பற்றி குறிக்கிறது. பீட்டாவும் இதுவும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சப்போஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 23,000 to 24,000 அப்படிங்கிற 1000 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து அன்னைக்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு வந்து அதிகமாக வந்து ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 22,500 to 25,500 இது வந்து என்ஐவியில் வந்து நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா. அதாவது ஃபண்டுக்கு என்ஐவி
நிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து அந்த புள்ளிகள். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சமாக வாலட்டிலிட்டியாக இருக்கும் பொழுது, வாலட்டைல்னால் புரியுதுங்களா, மேலே ஏறி இறங்குறது, இறங்கி ஏறுறது, இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக காட்டுறதுக்கு பேர் தான் வந்து வாலட்டைல். அந்த ரேஞ்சும் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா வந்து மோர் வாலட்டைல்னு அர்த்தம். 100லேருந்து 200 போகிறது ஒரு ரேஞ்சு, சரிங்களா. அப்போ 100லேருந்து 200 போயிட்டு 200லேருந்து 100 வந்து திருப்பி 200 போகிறது அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு. ஆனால் இந்த ஃபண்டு வந்து 50லேருந்து 250 போயிட்டு திருப்பி 50 வந்து 250 போகுது அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இந்த ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத தான் இது குறிக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 12.89 இருக்குது. பீட்டாவை தவிர மற்ற எல்லா நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா வாலட்டைலுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கணும் நம்பர், சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் பீட்டாவுக்கும் வந்து கம்மியாக தான் இருக்கணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஆல்ஃபாவும் ஷார்ப்பும் வந்து அதிகமாக இருக்கணும், சரிங்களா. அதுதான் வந்து மேட்ரு. இந்த இடத்துல வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த ஃபண்டினுடைய இந்த 4 ரேஷியோஸையும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் முன்னாடி போன விஷயங்களோட சேர்த்து இந்த ஃபண்டில் என்ன போர்ட்ஃபோலியோ உள்ளே வருது, வெளியில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அடுத்து அதை பற்றி தான் பேச போகிறேன். எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் அப்படிங்கிற பேரிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபண்டு வந்து எங்கெல்லாம் வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குதோ அங்கே வந்து மாற்றி யோசித்து கான்ட்ரா பெட் எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஃபண்டினுடைய தீமு. இந்த ஃபண்டினுடைய அசட் அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அசட் அலோகேஷனில் எவ்வளவு ஈக்விட்டியில் வச்சுருக்கிறாங்க, ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ், எவ்வளவு டெப்ட்டில் வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து கேஷாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸுக்குள்ளே எவ்வளவு பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பு, எவ்வளவு பர்சன்டேஜ் மிட் கேப்பு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பு, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக்கிலெல்லாம் வந்து அதிக பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த செக்டரில் இருக்கிறாங்க, இதை பற்றி பேசுகிறது தான் அசட் அலோகேஷன். உங்களுடைய இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவும் இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்து நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்க. ஆனாலும் உங்களுடைய ஹேண்ட் ஹோல்டு இருக்கணும், உங்களுக்கு புரிதல் இருக்கணும், சரிங்களா. இப்போது இந்த ஃபண்டினுடைய டாப் ஹோல்டிங்ஸை பாருங்களேன். HDFC பேங்க்குக்கு மட்டுமே 8.83% வந்து மணி வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த ஃபண்டினுடைய அந்த AUMன்னு சொல்கிறாங்கல்ல, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1000 கோடி அப்படின்னா 1000 கோடியில் 8.83%, 9%னே வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் 90 கோடி ரூபா வந்து HDFC பேங்க்கில் மட்டுமே வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இதில் இன்னொரு பியூட்டியை பாருங்களேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸே வாங்கி வச்சுருக்கிறாங்க 8.17%. இந்த ஃபண்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் முதலீடு பண்ணியிருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 6.29% வாங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நிஃப்டி பேங்க்கு, அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி பேங்க் ETF, பீஸ்ன்னு கிடையாது, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் வந்து 4.31% வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாளும் தான் இவங்களுடைய டாப் ஹோல்டிங்ஸ். இது இல்லாமல் வேறு ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் வந்து பேசணுன்னா டைம் பத்தாது. டாப் ஹோல்டிங்ஸ் வந்து இது. எந்தெந்த செக்டர்லலாம் வந்து அதிகமான அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபினான்சியல் செக்டருக்கு 33%, 1000 கோடி கொடுத்தா 330 கோடி வந்து ஃபினான்சியல் செக்டருக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எனர்ஜி செக்டருக்கு 15.16% வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த் கேருக்கு 7.02%, டெக்னாலஜிக்கு 6.83%, லார்ஜ் கேப்பில் 62.22%, மிட் கேப்புக்கு 14.51%, ஸ்மால் கேப்புங்கிறது 12.69%. இப்போது எல்லா செக்டரில் இருக்கிற ஸ்மால் கேப்பு, எல்லா செக்டரில் இருக்கிற மிட் கேப்பு, அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து வந்துருங்க. இந்த ஈக்விட்டிக்கில் டெப்ட் வந்து 6.39% வச்சுருக்கிறாங்க. அது வந்து கேஷ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து உங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கிற அசட் அலோகேஷன், இதுக்கு மேலே வந்து ஒரு அசட் அலோகேஷன் இருக்குது. அது வந்து ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பாண்டு. நம்ம பர்சனல் ஃபினான்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா. எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஒரு போர்ஷன் தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குமே எப்படி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்க. இந்த ஃபண்டினுடைய தீமு கான்ட்ரா ஃபண்டு, சரிங்களா. இப்போது முக்கியமான விஷயம் அடுத்த ஸ்லைடில் தான் வரப்போகுது. நம்ம எப்படி வந்து கான்ட்ராவாக வந்து இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் வாங்குகிறோமோ அதே மாதிரி இந்த ஃபண்டும் வந்து கான்ட்ராவாக வந்து வாங்குவாங்க. அவங்க என்னென்னலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் அப்படிங்கிறது எங்கே வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குதோ அதை வாங்குறது, சரிங்களா. ஆனாலும் இந்த ஃபண்டுக்குள்ளேயே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாதத்துக்கு வந்து சில ஸ்டாக்ஸை விற்பாங்க, சில ஸ்டாக்ஸை வந்து வாங்குவாங்க, அல்லது வந்து ட்ரேடிங் கூட பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து
என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இப்போ சில ஸ்டாக்ஸை விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக்கினுடைய விலை அதிகரித்ததுனால அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து 12% அந்த மாதிரி போயிடுச்சுன்னா விற்பாங்க. அல்லது அந்த ஸ்டாக்கு வந்து உண்மையிலேயே வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது, கான்ட்ரா பெட்டு தான் அப்படின்னு நினச்சி கூட அந்த ஃபண்டு அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாம். சரிங்களா? இது மாதிரி பல காரணங்கள் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபண்டு லாஸ்ட் மந்தில் என்ன ஸ்டாக்ஸை உள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, எந்த ஸ்டாக்ஸை வந்து விற்றுருக்குறாங்க, உடனே வந்து முழுசாக விற்று முழுசாலாம் வாங்க மாட்டாங்கங்க. இருக்கிற போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் கொஞ்சத்தை விற்பாங்க, சில ஸ்டாக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து தான் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐடி செக்டரில் டிசிஎஸை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன், கான்ட்ரா பெட்டுன்னு பேசிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபண்டுக்கும் வந்து சில வியூ இருக்கும்ல, இதெல்லாம் வந்து கான்ட்ரா பெட்டு, இதெல்லாம் நல்ல ஸ்டாக்கு, அதாவது வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்குள்ளே இந்த ஸ்டாக்ஸ் வரலாம் அப்படிங்கிற கணிப்பில் நம்ம லாஸ்ட் மந்த் வந்து எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனர்ஜி செக்டர் கீழே வந்து கரண்ட் வேல்யூ வந்து 2770 கோடி, லாஸ்ட் மந்த் வந்து 1788 கோடி. ஸோ அப்சல்யூட் சேஞ்ச் வந்து 981.57 கோடி. 981 கோடிக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாதம் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க நண்பர்களே, லாஸ்ட் மந்த்து. சரிங்களா? இது ஏப்ரல் 30 அப்படிங்கிறப்போ அந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய டேட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. ஐடிசி அப்படிங்கிறது வந்து 452 கோடி வந்து அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐஓசி வந்து 286 கோடி வந்து காசு கொடுத்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதர்சன் சுமி வந்து 266 கோடி, அதுக்கப்புறம் மாருதி சுசுகி 259 கோடி. ஸோ இந்த 5 ஸ்டாக்குமே வந்து டாப் ஸ்டாக்ஸு பாட் லாஸ்ட் மந்த்து வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது ஒரு கான்ட்ரா ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டில் வந்து காசு அதிகமாக இந்தந்த ஸ்டாக்குக்கெல்லாம் இவ்வளோ உள்ளே இறக்கிருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, இது வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் போய் அதை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷனுக்கு அந்த ஸ்டாக்கு அலோகேஷன் கொடுக்கல, நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஃபண்டு வந்து அவங்களுடைய அலோகேஷனை குறைச்சிருப்பாங்க. சரிங்களா? டாடா ஸ்டீலை வந்து பாருங்களேன் 75 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஓலா எலக்ட்ரிக் வந்து பாருங்கள் 96 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்கை 248 கோடி விற்றுருக்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை வந்து 272 கோடி விற்றுருக்குறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவை 966 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ இதில் அவங்க வித்த ஸ்டாக்கு அப்படின்னா டாடா ஸ்டீலு, ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இது மூணுமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு. ஆனால் இவங்க விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக விற்கலை. புரியுதுங்களா? இருக்கிற ஹோல்டிங்கில் வந்து ஒரு 100 கோடி 200 கோடி வந்து விற்றுருக்குறாங்க. இதே ஃபண்டு வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி, மாருதி சுசுக்கியில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. மாருதி சுசுக்கியை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் நான் வாங்கினதே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபண்டை பற்றிய ஒரு நியூஸுங்க, அல்லது நியூஸ் கிடையாது, இன்புட்னு வச்சுக்கோங்க, அல்லது அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த வீடியோ வந்து அதிகமாக போயிடுச்சு. அதனால் ஐசிஐசிஐ ப்ரூவோடைய ஐசிஐசிஐ அந்த கான்ட்ரா ஃபண்டை வந்து இதை கம்பேர் பண்ணி பார்ட் 2 வீடியோ போடுறேன். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஓகேவான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐயும் போட்டுட்டு இன்னும் ஒரு ரிஃபைன்டு ஒரு கன்க்ளூஷனில் நம்ம சொல்லிடலாம்.